ஆம்ஸ்ட்ராங்கை கொலை பண்ணிட்டு அந்த ரத்தம் தோய்ந்த கத்தியை எடுத்துட்டு போய் ரவுடி ஆற்காடு சுரேஷோட புகைப்படத்துக்கு முன்னாடி தூக்கி போட்டு போயிருக்காங்க. எல்லா தலித் சமூக தலைவர்கள் மேலேயும் இருக்கக்கூடிய ஒரு அலிகேஷன் என்ன அப்படின்னா கட்ட பஞ்சாயத்து பண்றாங்க அப்படின்னு. அதே கட்ட பஞ்சாயத்து பிரச்சனை இந்த ஆம்ஸ்ட்ராங் மேலேயும். இதுல இன்னொரு கொடுமையோட விஷயம் என்னன்னா, இத்தாலி நாட்டிலேருந்து 20 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கை துப்பாக்கி இறக்குமதி செஞ்சு தன்னோட பாதுகாப்புக்காக வச்சிருந்தாரு. அப்படி இருந்தும் ஆம்ஸ்ட்ராங் எப்படி கொல்லப்பட்டாரு? ஆம்ஸ்ட்ராங்கோட கொலைக்கும் ஆருத்ராவுக்கும் சம்பந்தம் இருக்கு. இந்த ஆருத்ரா மோசடியை எதிர்த்ததால தான் ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்டாரு. இப்படி பல விஷயங்கள் அப்படிங்கிறது ஆம்ஸ்ட்ராங்கோட கொலைக்கு பின்னால இருக்கு அப்படின்னு பல மீடியாக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே ஆம்ஸ்ட்ராங்கோட கொலை அப்படிங்கிறது எதுக்கு நடந்துச்சு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா நம்ம பார்க்க போறோம். உலக தமிழர்களுக்கு வணக்கம். பகுஜன் சமாஜ் கட்சியோட தமிழ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் நேற்று முன்தினம் வெட்டி கொல்லப்பட்டார். அவர் எங்கே கொல்லப்பட்டார்? அவர் வீடு கட்டிக்கிட்டு இருந்தார். அதை பார்க்க போனப்போ வந்தாங்க, வெட்டினாங்க. இதெல்லாம் பல இடங்களில் உங்களுக்கு கேட்டு சலிச்சு போயிருக்கோம். அதனால் அரைச்சமாகவே அரைக்காமல் நம்ம யாரும் பேசாத ஆம்ஸ்ட்ராங் கொலையோட மறுபக்கத்தை பேசுவோம். என்ன காரணம் அப்படின்னா, ஆம்ஸ்ட்ராங்கோட கொலைக்கு ஆற்காடு சுரேஷ் ரவுடியோட கொலைக்கு பலியாக தான் நடந்துச்சு அப்படின்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஆற்காடு சுரேஷோட தம்பி பொன்னை பாலு அப்படிங்கிறவர் இந்த கொலை வழக்கில் சரணம் அடைஞ்சிருக்கார். இது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் ஆருத்னார் நிறுவனம் அப்படிங்கிறது பல கோடி மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சிட்டு போன ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்துக்கு எதிராக இவர் வழக்கறிஞர்களை பயன்படுத்தி வழக்காடினார், அதனால் கொல்லப்பட்டார் அப்படின்னு ஒரு தியரியும் பேசப்படுது. அதையும் ஒரு ஓரமாக வச்சுருவோம். இன்னொரு கதை அப்படிங்கிறது என்ன சொல்லப்படுது அப்படின்னா, 2008 வருடத்தில் சட்டக்கல்லூரியில், சென்னை சட்டக்கல்லூரியில் ஒரு பெரிய கலவரம் நடந்துச்சு. அப்பத்திலிருந்தே இந்த ஆம்ஸ்ட்ராங்குக்கு பல விரோதிகள் அப்படிங்கிறவங்க இருக்காங்க அப்படின்னு ஒரு தியரி பேசப்படுது. இந்த மூணுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உண்மை தன்மை என்ன அப்படிங்கிறத பார்த்தோன்னா, முதல்ல எடுத்துக்கிட்டோம்னா, இந்த சட்டக்கல்லூரி கலவரம் அப்படிங்கிறது 2008 வருடம் நடந்தது. அது மாணவர் பருவத்தில் நான் தான் டான் அப்படின்னு எல்லாருமே ஒரு கெத்து வரும் இல்லையா சில பேருக்கு, அப்படி நடந்த ஒரு கலவரம் தான். இந்த மரணத்துக்கும் இந்த கொலைக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிடலாம். என்ன காரணம் அப்படின்னா, இந்த கலவரமே எதனால் நடந்தது அப்படின்னா, அந்த சட்டக்கல்லூரியிலே பார்த்தீங்கன்னா விடுதி மாணவர்கள், டே ஸ்காலர் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, ரெண்டு தரப்புக்குமே ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருந்தது. அதுலேயே பட்டியல் சமூக மாணவர்கள், பிற சமூக மாணவர்கள் அப்படின்னு 2 பிரிவுகள் அப்படிங்கிறதும் அங்கே இருந்தது. அப்போ அந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய சில மாணவர்கள், தேவர் சமூகத்தை சேர்ந்த மாணவர்கள், தேவர் பெருமகனாரோட குரு பூஜைக்கு அந்த போஸ்ட் ஃப்ளக்ஸ் பேனர் அப்படிங்கிறது அடித்து வச்சுருக்காங்க. அதில் சென்னை சட்டக்கல்லூரி அப்படின்னு மட்டும் போட்டிருக்காங்க. சென்னை சட்டக்கல்லூரி மாணவர்கள் அப்படின்னு மட்டும் போட்டிருந்தாங்க. இந்த பட்டியல் சமூக மாணவர்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, கல்லூரியோட பேர் அம்பேத்கர் சட்டக்கல்லூரி தானே, எப்படி அம்பேத்கர் பேரை போடாமல் வெறும் சென்னை சட்டக்கல்லூரின்னு போடலாம் அப்படின்னு வந்த மோதல் தான் பெரிய கலவரம் அப்படிங்கிறதா உருவாச்சு. இதை இப்படி எடுத்துக்கலாம், அம்பேத்கர் பேரில் தானே காலேஜ் இருக்குது, அதை இவங்க அடித்து வச்சுருக்கலாமே, அதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு இவங்க எடுத்துக்கலாம். இதை பட்டியல் சமூக மாணவர்களும் கடந்து போயிருக்கலாம். ஏன்னா அம்பேத்கர் அப்படிங்கிறவர் ஒரு பொது தலைவர் தான். பல தலித் இயக்கங்கள், தலித் பெயரில் கட்சி நடத்தக்கூடிய எல்லா அமைப்புகளுமே அம்பேத்கரை ஒரு தலித் தலைவராகவே மாற்றிட்டாங்க. அவர் இந்த தேசத்தோட மதிக்கக்கூடிய ஒரு மிக மரியாதைக்குரிய ஒரு தலைவர். அவர் என்னமோ பட்டியல் சமூகத்துக்காரவங்க குத்தகைக்கு எடுத்த மாதிரி இவங்க பேசக்கூடியதால் வந்த விளைவு அப்படிங்கிறது அங்கே ஒரு கலவரம் அப்படிங்கிறது நடந்துச்சு. இந்த கொலைக்கும் அதுக்கும்லாம் சம்மந்தம் கிடையாது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் சட்டக்கல்லூரியில் படித்த பல மாணவர்கள் இன்றைக்கி பல இடத்துல வழக்கறிஞர்களாக செட்டில் ஆகிட்டாங்க. பல பேர் அவங்கவுங்க பொழப்பாக்க போயிட்டாங்க, எந்த பிரச்சனையுமே இல்லை. அதனால் இந்த வாதத்தை நம்ம எடுத்த உடனே புறந்தள்ளிடலாம். ஆருத்ரா நிறுவன வழக்கு, இந்த கொலைக்கு பின்னாடி ஆருத்ரா நிறுவனம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த அடிப்படையில் இது சொல்லப்படுது அப்படின்னா, பிரபல ரவுடியாக இருந்து கடந்த ஆண்டு கொல்லப்பட்ட ரவுடி ஆற்காடு சுரேஷ், இவரை பற்றி பலருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். இவர் மேலே 38 வழக்குகள் இருந்தது. 7 முறை குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டவர், பல கொலை பண்ணவர், பல கொலை முயற்சிகள், ஆள் கடத்தல், கட்ட பஞ்சாயத்துகள் அப்படின்னு சென்னையில் A+ ரவுடி அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்தவர், மோஸ்ட் வாண்டட் நொட்டோரியஸ் கிரிமினல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இடத்துல இருந்தவர் தான் இந்த ஆற்காடு சுரேஷ். இந்த ஆற்காடு சுரேஷுக்கு
ஆருத்ரா நிறுவனம் அப்படிங்கிறது ஃபைனான்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தது. ஆருத்ரா நிறுவனத்துக்கு ஏதாவது பிரச்சனைனா ஆற்காடு சுரேஷ் தான் முன்னாடி போய் நின்று மக்களை மிரட்டக்கூடிய வேலைகளை, இந்த மாதிரி அட்வொகேட்ஸ் எல்லாத்தையும் மிரட்டக்கூடிய வேலைகள் அப்படிங்கிறத ஆற்காடு சுரேஷ் அப்படிங்கிறவர் செஞ்சுக்கிட்டு இருந்தார். ஆனால் ஆருத்ரா நிறுவனத்தால் தான் ஆற்காடு சுரேஷ் கொல்லப்பட்டார். ஆருத்ராவுக்கு நீ எப்பரா சப்போர்ட் பண்ணலான்னு தான் ஆற்காடு கொல்லப்பட்டார். அதுக்கு பழியாக தான் இவரும் இப்போ ஆம்ஸ்ட்ராங்கும் கொல்லப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது ஏற்புடையது அல்ல. அதுக்காக ஆருத்ரா வந்து யோக்கிய சிகாமணிகள் கிடையாது. நம்ம அந்த வாதத்துக்கு இப்போ போக வேண்டாம், அது தனி வீடியோ. சரி, ஆம்ஸ்ட்ராங்கோட கொலைக்கும் ஆற்காடு சுரேஷோட கொலைக்கும் சம்மந்தம் இருக்கான்னா 100% இருக்கு. எந்த மாற்றமும் இல்லை. எதனால் இப்படி நடக்குது அப்படின்னா, பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பட்டியல் சமூக தலைவர்கள் அப்படின்னாலே அவங்க மேலே வைக்கக்கூடிய அலிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னாலே அவங்க கட்ட பஞ்சாயத்து பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான். அது உண்மையும் கூட. சில நேரங்களில் அது தேவையும் படுது. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ ரோட்டில் ஒருத்தன் போயிட்டுருப்பான், ஒரு பெரிய காருக்காரன் வந்து இடித்து தள்ளிட்டு போயிடுவான். நீ போய் கேஸ் போடு, நான் பார்த்துக்குவேன்பான். இவன் எப்போ கேஸ் போட்டு அவனுக்கு எப்போ நிதி கிடச்சி அவன் எப்போ மருத்துவம் பார்த்து இது நடக்கிற காரியமா? அவன் ஒரு ஏழை எளியவனாக இருப்பான், அவனால் வழக்கெல்லாம் போட முடியாது. கார் வச்சுருக்கவன் நல்ல வசதி உள்ளவனாக இருப்பான், நல்ல வழக்கறிஞரை வச்சு பார்த்துருவான். அப்போ அவனை கூப்பிட்டு மிரட்டுறதுக்கு பேர் தர்மம். அது கட்ட பஞ்சாயத்துன்னு சொல்லிட முடியாது. இங்கே வா, என்ன என் ஏரியாக்காரன் ஒருத்தனை இடிச்சிட்டு நீ போட்டு போகிறேங்க வா, அவனுக்கு கை உடஞ்சிருச்சு, கால் உடஞ்சிருச்சு, 50,000 பணத்தை எடுத்து விடா அப்படின்னு பேசி முடித்து அவனுக்கான அந்த நஷ்டஈடை வாங்கி கொடுக்குறது. இது கட்ட பஞ்சாயத்து தான். ஆனால் இது வந்து நீதியின் பக்கம் நிற்கக்கூடிய கட்ட பஞ்சாயத்து. இப்படி கட்ட பஞ்சாயத்து பேசக்கூடியவர் ஆம்ஸ்ட்ராங். இதில் சில பல கட்ட பஞ்சாயத்துகள் தவறான முறையில் நடந்திருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இறந்த பிறகு அதை பேசி பிரயோஜனம் இல்லை. இல்லாத ஒருத்தரை பற்றி நாம் அவதூறு பேசக்கூடாது, இல்லாத ஒருத்தரை பற்றி நாம் தப்பாக பேச வேண்டாம் அப்படிங்கிறது அந்த கட்ட பஞ்சாயத்துக்களை கடந்துருவோம். இப்படி சில கட்ட பஞ்சாயத்துகள் அப்படிங்கிறது ஆம்ஸ்ட்ராங் பண்ணும்போது சின்ன சின்ன எதிராளிகள் அப்படிங்கிறவங்க வந்துக்கிட்டு இருந்தாங்க. இவர் ஒரு சட்டக்கல்லூரி மாணவர், சட்டம் படித்த வழக்கறிஞர். பல பட்டியல் சமூக மாணவர்களை சட்டம் படிக்க தூண்டி பலரை வழக்கறிஞராக உருவாக்குனவர். இதனால் இவர்கிட்ட ஒரு பெரிய அட்வொகேட் டீமே இருக்கும். இவர் ஒரு எப்படி சொல்கிறது, சாதாரண ஒரு ரவுடி அப்படின்னு வரமாட்டார், ஒரு தலித் கட்சி தலைவர் அப்படின்னு வரமாட்டார். ரெண்டையும் தாண்டிய ஒரு முக்கியமான நபர் அப்படிங்கிற அந்தஸ்தில் இருந்த ஒரு நபர் தான். இல்லைனா தனித்து நின்று சுயேட்சையால் சென்னையில் ஜெயிக்க முடியுமா கவுன்சிலருக்கு அப்படிங்கிறத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அந்தளவுக்கு மக்களோட மக்களாக அன்பாக பழகக்கூடிய ஒரு மனிதர். என்னெங்கே இருந்து இவருக்கு பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆற்காடு சுரேஷ் தனக்கு எதிரான ரவுடிகள், அந்த காலகட்டத்தில் ரவுடி சின்னா அப்படின்லாம் இருந்தாங்க, அவங்கள எல்லாத்தையுமே ஒவ்வொருத்தராக போட்டு தள்ளிக்கிட்டே வர்றாரு. தனக்குன்னு ஒரு தனி சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வச்சுக்கிட்டாரு. இந்த காலகட்டத்தில் இப்போ பாம் சரவணன் அப்படின்னு ஒரு ரவுடி இருக்கார் இல்லையா, அவங்க அண்ணன் தம்பியே ஒரு 7 பேரோ 6 பேரோ 7 பேர் இருக்காங்க. அந்த 7 பேர்த்தில் தென் என்கின்ற தென்னரசு அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அந்த தென் என்கின்ற தென்னரசு ஆம்ஸ்ட்ராங்குக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நண்பர். ஆம்ஸ்ட்ராங்கும் அவரும் இணை பிரியாத நண்பர்கள். தென் என்கின்ற தென்னரசு ஒரு தாதா, அவரும் கிட்டத்தட்ட ஒரு ரவுடி அப்படிங்கிற ரவுடிசத்தில் தான் இருந்தார். ஆம்ஸ்ட்ராங் ஒரு அரசியல் கட்சியில் ஒரு நல்ல பொறுப்பில் இருக்கார், நல்ல வசதியானவர். இவரால் நேரடியாக போய் ரவுடிஸ் எல்லாம் பண்ண முடியாது. இந்த மாதிரி சின்ன சின்ன கட்ட பஞ்சாயத்துகளுக்கு யாரையாவது வச்சு மிரட்டணும் அப்படின்னா இந்த தென் என்கின்ற தென்னரசை தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தார். ஆற்காடு சுரேஷுக்கு இது கொஞ்சம் பிரச்சனையை கொடுத்தது. என்ன நாம் பண்ணாலும் இந்த ஆம்ஸ்ட்ராங் குறுக்க வரான், அப்போ ஆம்ஸ்ட்ராங்கு யார் வரான்னு பார்த்தா இந்த தென் என்கின்ற தென்னரசு தான் வரான். தென்னரசை போட்டு தள்ளிட்டோம்னா ஆம்ஸ்ட்ராங் ஒரு ஆளே கிடையாது, இவனுக்கு தென்னரசுங்கிற ரவுடி இருக்கிறதால தானே பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஆற்காடு சுரேஷோட டீமு தென் என்கின்ற தென்னரசை போட்டு தள்ளுறாங்க. இதை பார்த்த உடனே தென் என்கின்ற தென்னரசோட தம்பி இந்த பாம் சரவணன் எல்லாருக்குமே வந்து பெரிய அதிர்ச்சி ஆகிடுது. ஆற்காடை எப்படியாவது போட்டு தள்ளணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஆம்ஸ்ட்ராங்குக்கும் தென்னரசோட மரணம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பின்னடைவாக போச்சு. இதனால் ஆற்காடு சுரேஷ் கடந்த வருடம் கொல்லப்பட்டதுக்கு பின்னாடி இந்த ஆம்ஸ்ட்ராங் இருக்கார் அப்படின்னு அந்த காலகட்டத்திலே பேசப்பட்டுச்சு. இதில் உண்மை இருக்குன்னு பலருக்கு தெரியும். வழக்கில் நிரூபணம் ஆகலை அப்படின்னாலும் இதில் உண்மை இருக்குது அப்படிங்கிறது பலருக்கும் தெரியும். இதனால் ஆற்காடு சுரேஷோட டீமு ஆற்காடு சுரேஷோட கொலைக்கு ஃபைனான்ஸ் பண்ணதே ஆம்ஸ்ட்ராங் தான், ஆம்ஸ்ட்ராங்கை போட்டு தள்ளணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இதுக்காக கிட்டத்தட்ட 10 மாதங்களாக இவரை உளவு பார்த்துருக்காங்க. உளவுத்துறையும் ஆம்ஸ்ட்ராங்குக்கு கொலை மிரட்டல் இருக்கிறதா எச்சரிக்கையும் செஞ்சுருக்காங்க. இது ஆற்காடு சுரேஷோட கொலைக்கு பழிக்கு பழியாக நடந்த கொலை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட க்ளோஸாக நெருங்கி வந்துருச்சு. ஏன்னா இந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களை வெட்டி கொன்னுட்டு அந்த ரத்தம் தோய்ந்த அந்த கத்தியை எடுத்துகிட்டு போய் ஆற்காடு சுரேஷோட புகைப்படத்துக்கிட்ட வச்சு அதுக்கிட்ட வீசிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி இப்போ வருது. அதோட
ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்ட அதே தினம்தான் ஆற்காடு சுரேஷோட பிறந்த நாள். எந்த ஆற்காடு சுரேஷோட கொலைக்காக ஆம்ஸ்ட்ராங் படுகொலை பழிக்கு பழியாக செய்யப்பட்டாரோ அது ஆற்காடு சுரேஷோட பிறந்த தினத்திலே செய்யப்பட்டிருக்கு. உண்மையிலேயே தமிழகம் வாழ தகுதியற்ற ஒரு மாநிலமாக மாறுதோ, இங்கே இரும்பு கரம் கொண்டு அடக்கிறேன், இரும்பு கொண்டு கரம் கொண்டு அடக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு முதல்வர் பொம்மை மாதிரி தூங்கிட்டு இருக்கார். உண்மையிலே சொல்கிறேங்க, நான் வழக்கம் போல் திமுக விமர்சிக்கணும் அப்படின்லாம் இல்லை. காவல்துறையை கையில் வச்சுக்கிறதுக்கோ அதிகாரம் பண்ணுறதுக்கோ 10 பைசாவுக்கு கூட ஸ்டாலின் அவர்களுக்கு தகுதி கிடையாது. எத்தனை கொலை நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துறீங்க. இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம், வாயை திறந்தா இதான் பேச்சு. இப்போ இரும்பு கரத்தெல்லாம் எடைக்கு போட்டு இஎம்பி தலைக்கு பேரிச்சம்பழம் வாங்கி தின்னுட்டானுங்களா என்னன்னு தெரியல. சும்மா வாயில் மட்டும் வடை சொல்கிறது இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே கொலை நடக்காத நாட்களே இல்லை. பேப்பரை பார்த்தோம், வால் போஸ்ட்டை பார்த்தோம் அப்படின்னா அங்கே கொலை இங்கே கொலை. நேற்று கூட பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சியோட நகர தலைவர் வெட்டப்பட்டிருக்கார். எங்கே போகுது தமிழ்நாடு அப்படின்னே தெரியல. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. தனிநபர் விரோதங்களை அரசாங்கம் என்ன பண்ணும் அப்படின்னு கேள்வி வேணா எழுப்பலாம். 200 ரூபா உடன்பிறப்புகள், அதையும் பார்க்கணும். அதுதான் உளவுத்துறையோட வேலை அப்படிங்கிறதே. இன்றைக்கி ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்டார், நாளைக்கு யார் கொல்லப்படுவாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சம் தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்குது. ஆற்காடு சுரேஷோட கொலைக்கு பழிக்கு பழியாக தான் ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்டிருக்காரு. இதுக்கு முக்கியமான ஒரு சாட்சி அப்படிங்கிறது ஆற்காடு சுரேஷோட தம்பி பொன்னை பாலு அப்படிங்கிற கொலைகாரர் சரணடைஞ்சிருக்கார். ஆனால் ஸ்டாலின் பெருமை பீத்திக்கிறார். எவன் என்ன எழுதி கொடுத்தாலும் அதை அப்படியே படிச்சிடுறாரு. விடுவதற்குள் குற்றவாளிகளை கைது செய்து விட்டோம்னு அறிக்கை விடுறாரு. அவன் போய் சரண்டர் ஆகியிருக்கான், இவங்க அரெஸ்ட் பண்ணாங்களாம். என்ன மனிதர்களுங்க நீங்களாம். இந்த திருமுருகன் காந்தின்னு ஒருத்தர் பால்ல மே 17 இயக்கம், அவர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. ஆம்ஸ்ட்ராங்கின் மரணம் அதிர்ச்சி அளிக்கிறதா. ஏன் ஆம்ஸ்ட்ராங் உடம்பு முடியாமலா இறந்து போயிட்டாரு? படுகொலைன்னு போட மாட்டேன், அறிவாலயத்தில் அடப்பு எடுக்கிறவன் தானே நீ, உங்கள் ஓனர் கோச்சிக்குவார் அப்படிங்கிறத படுகொலைன்னு போட மாட்டியா? என்ன ஜென்மங்கடா நீங்கள்? கொஞ்சமாவது மனசாட்சியோடு இருங்க. அரசாங்கம் தப்பு செய்து சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. முதலமைச்சர் மேலே எந்த அதிகாரிகளுக்கும் பயம் இல்லை. ஏன்னா முதலமைச்சர் ஒரு பொம்மையை பார்த்து எவன் பயப்படுவான் அப்படிங்கிற நிலைமை தான் தமிழ்நாட்டில் இருக்கு. கொஞ்சமாவது ஆளை தெரிஞ்ச ஆளுங்க, இல்லைன்னா தயவுசெய்து வீட்டுக்கு போங்க. இன்னும் எத்தனை கொலை நடக்க போதோ தெரில, பொறுத்துன்னு தான் பார்க்கணும்.